இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பொண்ணு ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லப்பா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ராசம்பளம் வேற ஊர்ல இல்ல. எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பேசிக்கோங்கம்மா. கையும் களவுமா பிடிச்சாச்சு. எல்லாரும் வழி விடுங்க. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? துளசி லஞ்சம் வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்கா? சார், இதுல அவங்க கைரேகை இருக்கு சார். சரி, இருக்கட்டும். கைரேகை இருந்தா லஞ்சம் வாங்கினாங்கன்னு உறுதியாயிடுமா? ஆமாங்க, அந்த கான்ட்ராக்ட் பணம் கொடுத்தாரு, அவங்க வாங்கினாங்க. அப்பதான் நாங்க உள்ள வந்தோம். சார், நான் எவ்வளவு கெஞ்சினேன். ரோடு நல்லா போடணும்னா லஞ்சம் கொடுத்தாதான் போட முடியும்னு சொன்னாங்க. நீ ரோடு போடு, போடாம போ, எனக்கு வர வேண்டிய 50% எனக்கு வந்தே ஆகணும்னு அடம்பிடிச்சாங்க. வேற வழி இல்லை சார், அதனாலதான் கொடுத்தேன். என்ன துளசி, என்ன பண்ணி வச்சிருக்க? அச்சச்சோ, என் அண்ணன் பேர் என்ன ஆகிறது? ச்சீ, இவ்வளவு கேவலமாவா நடந்துக்கிறது? உன்னை நம்பிதானே எங்க அண்ணன் உன்னை எலெக்ஷன்ல நிக்க வச்சாரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐயா, என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அதை ப்ளே பண்றேன். அதை பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. பாருங்க. எதுக்கு இப்ப பணத்தை நீட்டுறீங்க? பணத்தை எடுத்து உள்ள வைங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. எல்லாரும் முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதானே கமிஷன் அதிகமா கிடைக்கும். ஏன் இதை லஞ்சமா நினைக்கிறீங்க? அன்பளிப்பா வச்சுக்கோங்க. எங்க இங்க பாருங்க, இப்ப வெளியே போறீங்களா இல்லையா? எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? யாரும் பார்க்கல, எடுத்து வைங்க. என்ன பண்றீங்க? விடுங்கன்னு சொல்றேன்ல, விட போறீங்களா இல்லையா? எல்லாருக்கும் தனித்தனியா அனுப்பிச்சிடுறேன். தனித்தனியா ஜாலியா பாத்துக்கங்க. எங்க 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 ஓடுறது? எல்லாரும் மன்னிச்சிருங்க. இவங்களை வேணும்னே சிக்க வைக்கதான் சிலர் சொல்லி நான் இப்படி பண்ணேன். உன்கிட்ட யாரையா சொன்னது? சார், இதுக்கப்புறம் ஏன் சார் வெயிட் பண்ணணும்? லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சார் சார் வேணாம் சார். இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் சார், அரெஸ்ட் பண்ணுங்க அவரை. சரிங்க சார், மன்னிச்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சாரி மரியாதை போ சார். தெரியாம சார், தெரியாம பண்ணிட்டு சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கேவலமான வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் அதை சொல்ல விரும்பல. இன்னொரு விஷயம், ஊர் பெரியவங்க, பிரஸ்காரங்க எல்லாருமே கேட்டுக்கோங்க. முதல் நாளே எனக்கு இவ்ளோ எதிர்ப்பு இருக்குன்னா போக போக இன்னும் எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு என் மேல யார் என்ன தப்பு சொன்னாலும் நேரடியா என்கிட்ட வந்து கேட்டு உண்மையா பொய்யான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. யாராவது நான் லஞ்சம் வாங்கினேன்னு ப்ரூவ் பண்ணா நான் அன்னைக்கே பிரசிடென்ட் வேலையை ராஜினாமா செய்ய தயாரா இருக்கேன். என்னாச்சு? பெருசு அதுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஆயிட்டால, குடும்பத்துல மாற்றம் பண்றாளாம். இனிமே இப்படிதான் எல்லாமே நடக்கும். யாரும் எதுவும் பேச வேண்டாம், நேரா உள்ள போயிட்டே இருக்கலாம். நாம நினைக்கிறது தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. எங்கேயோ தப்பு இருக்கு, என்னன்னு தெரியல. தப்பு இல்ல, சரியாதான் இருக்கு. எல்லா விஷயத்திலயும் அந்த துளசி சரியா இருக்கா, அதான் பிரச்சனையே. ஏய், என்ன பவானி, நீ என்ன எங்க குரூப்பா இல்ல அவ குரூப்பா? அத்தை, உங்க குரூப் தான் இருந்தாலும் உண்மையை பேசணும்ல.
எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு பேசுனது போதும் வாங்க. வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு வீடியோ வந்திருக்கும், பாருங்க. சிவா மாமா எல்லா வீடியோ வந்தா காட்டிட்டீங்களே, இப்ப என்ன? நோனோ, இது புது வீடியோ. அத்தை, அண்ணனை எதுக்கு பாக்குறீங்க? இந்த வீடியோவை அண்ணன் எடுக்கல, நான் தான் எடுத்தேன். லைட்டிங்லாம் நல்லா இருக்குல்ல? நீங்க பாருங்களேன், அதுல எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு. இப்ப என்ன? அந்த கான்ட்ராக்டர் துளசிய பார்க்கணும்னு கேட்டான், உள்ள போன சொன்ன. இது ஒரு பெரிய தப்பா? கான்ட்ராக்டர் எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாரு. நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். சொல்லிருந்தா இப்ப நீங்களும் உள்ள போயிருப்பீங்க. லஞ்சம் வாங்குறது மட்டும் தப்பு இல்ல, லஞ்சம் குடுக்கறதும் தப்பு, குடுக்கறதுக்கு தூண்டுறதும் தப்பு தான். இப்ப என்ன அதுக்கு? ரம்யா, இந்த எல்லா தப்புக்கும் மொத்த காரணம் உங்க அம்மா தான். ஒரு அரை கொடு அவளுக்கு. அம்மா, நீ குடுக்கறியா இல்ல துளசிய விட்டு அடிக்க சொல்லவா? பாட்டி, என்ன லூஸ் ஆயிட்டியா? அம்மாவெல்லாம் அடிக்க முடியாது என்னால. அப்போ துளசி தான் அடிக்கணும். பிரசிடண்ட், நீங்களே தண்டனை கொடுத்துருங்க. அப்படியா? பாட்டி சொன்னா எப்படி நான் கேட்காம இருக்க முடியும்? ஏய் இரு. வேண்டாம் வேண்டாம், நானே அரையிறேன். ரம்யா, இங்க வாமா. போமா, கூப்பிடுறாங்களே, போ. வாமா. என்ன பாட்டி சொல்லு. அம்மா, நீ அடிக்கிற அடி இந்த மாதிரி இருக்கணும். அடிச்சா சத்தம் வரணும். போ, போய் அவளை அடி, போ. மா, சாரிமா.